வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் மைதா பிஸ்கட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மைதா பிஸ்கட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன், 1/2 கப் சர்க்கரை, 4 டீஸ்பூன் நெய், கொஞ்சம் உப்பு, அப்புறமா பிஸ்கட் பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஆயில். ஃபர்ஸ்ட் நாம வச்சிருக்கிற சர்க்கரையை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா ஒரு பவுல்ல மைதா மாவை சேர்த்துட்டு கூடவே நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரையை உள்ள சேர்த்துடலாம். இதில் துண்டு இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி நாம் வச்சிருக்கிற நெய்யை உள்ள சேர்த்துடலாம். நெய்யெல்லாம் சேர்த்துட்டு நெய் மாவில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி ஃபஸ்ட்லேயே மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம விரசி எடுத்துக்கலாம். மாவு வந்து கையில் ஒட்டக்கூடாது. இனி சப்பாத்தி உருட்டுற கல்லில் வச்சு கொஞ்சமாக ஃபஸ்ட்டில் மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு அதில் வச்சு இதை ஃபுல்லாக எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, எல்லா சைடும் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விரிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி விரிச்சு விட்டுட்டு இதை நம்ம எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவை நம்ம சப்பாத்தி கட்டை வச்சு உருட்டும் போது மாவை திருப்பியெல்லாம் நம்ம இதை வந்து போட வேண்டாம். நம்ம எந்த ஷேப்பில் ஃபர்ஸ்ட்ல கல்லில் வைக்கிறோமோ அதை வந்து அப்படியே நம்ம எல்லா பக்கமும் இந்த மாதிரி விரிச்சு விட்டுக்கிட வேண்டியதான். மாற்றி போட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாதீங்க, ஓரளவு சின்ன சின்ன பீஸாக வர மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உருட்டும் போது மாவு ரொம்ப நைஸாகவும் உருட்டக்கூடாது, ஓரளவு லைட்டாக கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி உருட்டிக்கணும். அடுத்து ஒரு பேனில் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடானதும் இதிலேருந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம எப்படி உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது, அதனால் நீங்கள் கொஞ்சம் நிறைய சேர்த்தாலும் ஒன்றும் இல்லை. அப்பப்போ லைட்டாக அந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா 2 பக்கமும் ஒரே மாதிரி நல்லா செவந்து வந்துடும். இந்த மாதிரி செவந்து வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். இதெல்லாம் உள்ளே சேர்த்த உடனே தீயை வந்து சிம்மில் குறைச்சிக்கோங்க. அப்படின்னா தான் உள்ளே நல்லா வெந்து நமக்கு இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இல்லைன்னா ஃபஸ்ட்லேயே கலர் மாறிடும், உள்ளே வந்து சரியாக வேகாது. பாருங்கள், எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம். பாருங்க, சூப்பரான சுவையான மைதா பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஈஸி தான். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் உடனடியாக செஞ்சு கொடுக்குற ஸ்வீட்டு. இதில் நம்ம ஸ்கொயர் டைப் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம், இல்லை முக்கோண ஷேப்பில் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் அந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, சூப்பரான சுவையான மைதா பிஸ்கட் நம்ம வீட்டில் உடனடியாக ரெடி பண்ணிடலாம். இது செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவை நம்ம பிசைஞ்சிட்டு இதை பொரிச்சு எடுக்கிற டைம் தான், வேறு நம்ம ஊற வைக்க வேண்டிய அவசியமே இதுக்கு கிடையாது. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக சூப்பராக குழந்தைங்களுக்கு நம்ம டிஷ் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.